Hello all, welcome to my channel Acham Thavar. 1.5 months ரெஸ்ட்க்கு அப்புறம் பெங்களூர் கிளம்பியாச்சு இந்த வீக்கெண்ட். காலையில் எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் வேலை வந்து டஸ்ட்பின் கவரை டிஸ்போஸ் பண்ணுறது. என்னோடய வீட்டுக்கு வெளியே, அதாவது என்ட்ரன்ஸில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு பக்கெட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த பக்கெட்டில் இந்த டஸ்ட்டை வந்து நான் டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன். ஹெல்பர்ஸ் க்ளீன் பண்ண வரப்போ இந்த டிஸ்போசல் பேக்கை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்ததாக நான் பண்ணுற வேலை என்னென்னா, குழந்தைங்களாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வீப்பிங் தான். முன்னாடி நாள் நைட் வரையும் அவங்க விளையாடிட்டு இருந்த டாய்ஸ் அண்ட் இந்த மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் மேட் ஒன்று வச்சுருப்பேன். அந்த மேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறது உண்டு. மீன்வைல் இந்த மேட் வந்து வெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் வந்து காய போட்டுறது உண்டு. வாக்கிங் போகணுன்னு எப்பயாவது தான் தோணும். அந்த டைமில் குழந்தைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஏர்லியாக எந்திரிச்சு போய் வாக்கிங் பண்ணுறது உண்டு. ஆஸ் யூஷுவல் எல்லா வீக்கெண்ட் மாதிரி இந்த வீக்கெண்டும் வீட்டில் வந்து ஃபிஷ் தான் சமைச்சிருந்தோம். அண்ட் அடிஷ்னலாக ப்ரான் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரான் கொஞ்சமும் இந்த டைம் வாங்கிட்டு வந்திருந்தோம். தம்பிக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்பினாச் கொஞ்சம் எடுத்து குக்கரில் வேக வச்சுருந்தேன். டேஸ்ட்டுக்காக டேட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிரவுண்ட்நட் நல்லா எடுத்து வறுத்து வச்சுக்கிறது உண்டு. தம்பிக்கு ஏதாவது கஞ்சி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த கிரவுண்ட்நட் பவுடர் வந்து மேலே தூவிக்கிறது உண்டு. ஒரு டேஸ்ட்டுக்காக, லைக் நம்ம தேங்காயெல்லாம் தூவி விட்டுப்போம்ல நம்மளோட குக்கிங்கில், அந்த மாதிரி கிரவுண்ட்நட் பவுடரை வந்து மேலே தூவி விட்டுக்கிறது உண்டு. அந்த கஞ்சியில் கிரவுண்ட்நட் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்ச மாதிரி ட்ரை நட்ஸ் கொஞ்சம் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ தேவைப்படுறப்போ இந்த பவுடரை எடுத்து அப்படியே கஞ்சி மாதிரி காய்ச்சி கிரவுண்ட்நட் பவுடரும் ஆட் பண்ணி தம்பிக்கு கொடுத்துட்றது உண்டு. ஈஸியாக இருக்கும் இல்லையா? பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு 2 ஆஃப் பாயில், அதில் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன். ரிப்பீட்டட்லி பிளேன்ஸ் வந்து இந்த வழியில் போயிட்டுருக்கிறது உண்டு. யூ கேன் see it flying right now. ஈவினிங் வந்து சன்னா ரெடி பண்ணலான்னு இருக்கேன் ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ காலையிலே எடுத்து அதை தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ, கார்ன் அண்ட் சன்னா போட்டு வேக வச்சுட்டேன் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அண்ட் நம்மளும் வந்து எக்ஸசிவாக இருக்கிறத சாப்பிட்டுக்கிறது உண்டு. அலாங் வித் தீஸ் பப்பாயாவும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் சாப்பிட்றதுக்காக. அண்ட் இது பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பிளேட். ஊரில் இருந்தப்போ பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காக டவுனுக்கு போயிருந்தோம். ஹேர் கட் முடிஞ்சதும் யூஸ்வலாக நாங்கள் வந்து டவுனுக்கு போகிறப்பெல்லாம் சாப்பிட்ற ஒரு ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட போயிருந்தோம்.
என்னோட ப்ரெக்னன்சி டைமில் எவ்ரி மந்த் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் வரப்போலாம் ஹாஸ்பிட்டல் செக்கப் முடிச்சுட்டு நான் வந்து சாப்பிட்றதுக்காக ஆஃப்டர்நூன் வந்து தொப்பி வாப்பா பிரியாணிக்கு தான் வரதுண்டு. இங்கே ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி நல்லாவே இருக்கும். அண்ட் இங்கே என்னோட ஒரு ஃபேவரட் ஜாப்பனீஸ் சிக்கன் தான் இந்த டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் ரெஸ்டாரண்ட்டும் நீட் அண்ட் ஹைஜீனிக்காகவே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஊரில் இருக்கப்போ இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்காகவே நான் தோட்டத்துக்கு போகிறது உண்டு. அரவுண்ட் ஈவினிங் 5 o'clock அந்த டைமில். நாங்கள் ஊருக்கு வந்த இந்த சமயத்தில் வந்து திருவிழா நேரம் போல் ஒரு வாரமும் ஒரு கோவிலில் வந்து அபிஷேகமும் பூஜையும் திருவிழாவும் நடந்துகிட்ருக்குது. ஒரு முறையும் ஒரு கோவிலில் விழா எடுக்கிறப்போ நாட்டுப்புற கலைகள் வந்து இன்னும் கிராம பகுதிகளில் வந்து சிறப்பாக அரங்கேற்றப்படப்பட்டுட்டு தான் இருக்குது. பொய்க்கால் குதிரை ஆட்டமும் காளி ஆட்டமும் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. இதை தொடர்ந்து அன்று இரவு 11 மணிக்கு மேலே வந்து நாடக கலைஞர்கள் நிகழ்த்திய ஒரு தெருக்கூத்து வந்து நடைபெற்றது. திஸ் இஸ் ஹவ் என்னோடய வீக்கெண்ட் நல்லபடியாக முடிஞ்சுது. அண்ட் கடந்த 1 மாத காலகட்டத்தில் என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.